சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். ஜெருசலேமின் மதிலை கட்டுவதில் நெகேமியா வெற்றி பெற்றதை கேள்விப்பட்ட சன்பலாத், தொபியா மற்றும் கேஷேமும் நெகேமியாவுக்கு ஏதாவது தீங்கு செய்ய விரும்பினார்கள். எதிரி தேவனுடைய வேலையை தடுக்க தவறினால் தேவனுடைய வேலை முன்னேறுவதை பார்க்கும்போது அவனுடைய அடுத்த ஆயுதம் அவருடைய ஊழியர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதாகும். எங்களுடைய ஊழியம் முழுவதும் நாங்கள் அடிக்கடி பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அவருடைய ஊழியத்தில் இருக்கும் நாம் நாளுக்கு நாள் எதிர்கொள்ள வேண்டிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சன்பலாத் மற்றும் தொபியாவும் வேலையை தொடங்குவதற்கும் மதிலை கட்டி முடிக்கும் பொறுப்பிலிருந்து நெகேமியாவை எப்படியாவது திசை திருப்பி இழுக்க முயன்றனர். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனங்கள். இதுபோலவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய ஊழியத்தில் ஈடுபடும்போது உலக ஜனங்கள் நம்மை அவருடைய வேலையிலிருந்து விலக்கி வைக்கும் கெட்ட நோக்கத்துடன் உலக காரியங்களுக்காக நம்மை அழைக்கிறார்கள். சில சமயங்களில் அவர்கள் விசுவாசிகளுக்கு மரியாதைக்குரிய பதவிகளை வழங்குகிறார்கள். இதனால் அவர்கள் தற்பெருமையால் ஈர்க்கப்படுகிறதை பார்க்கின்றோம். புதிதாக மறுபடியும் பிறந்த ஒருவர் தேவனுடைய காரியங்களில் அதிக அக்கறை காட்டும்போது அவர்களை தலைவர்கள் அல்லது மூப்பர் போன்ற சில பொறுப்பான பதவிகளை ஏற்க வற்புறுத்துவார்கள். இப்படியாக சில இடங்களில் நடப்பதை நாம் பார்க்கின்றோம். புதிதாக மறுபடியும் பிறந்த ஒருவரை சபையில் மூப்பராக்குவது முற்றிலும் வேதத்துக்கு புறம்பானது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1லிருந்து 10வது வசனம் மற்றும் தீத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6லிருந்து 9வது வசனம் வரை வாசிக்கும்போது நிரூபிக்கப்பட்டு அங்கீகரிக்கும் வரை யாரையும் மூப்பராக்கக்கூடாது. மறுபடியும் பிறந்தவர்களை பிசாசு ஏமாற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அறிவிலும் வளரவிடாமல் தடுக்கும் மற்றொரு நூதனமான வழியாக இது காணப்படுகிறது. புதிதாக மறுபடியும் பிறந்த ஒருவர் தேவனுடைய வார்த்தையின் மீது வைராக்கியத்தை காட்டும்போது ஆவிக்குரிய வளர்ச்சியை அவர்கள் விரும்பும் போதும் மற்றவர்கள் பேச்சு கொடுத்து பிரசங்கிக்க அழைக்கிறார்கள். படிப்படியாக ஆசை ஏற்பட்டு அவர்கள் பிரபலமாக வேண்டும் என்ற எண்ணத்தை பெறுகிறார்கள். இப்படியாக பல நல்ல மனிதர்கள் ஏமாற்றப்பட்டு தவறாக வழிநடத்தப்பட்டு உயர் பதவிகளுக்கு ஆசைப்படுகிறார்கள். பொதுவாக இதை லட்சியமாகவே மாற்றி அதிக பிரச்சனைகளை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அவருடைய சொந்த குடும்ப வாழ்க்கை முன்மாதிரியாக இல்லை என்பதை ஜனங்களால் பார்க்க முடியும். அவர்களின் பிள்ளைகள் கலகக்காரர்களாக மாறியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு ஆராதனையிலும் ஜபத்திலும் ஆர்வமில்லை. ஆனால் அவர்கள் மூப்பர்களாக இருக்க விரும்புகிறார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படாவிட்டால் அவர்கள் பொய் பிரச்சாரம் செய்து சிக்கலை உருவாக்க தொடங்குகிறார்கள்.